செய்ய போகிறதை அறிவிக்கும் தேவன். அதுதான் இந்த நாள்ல உங்களோடு பேசக்கூடிய தலைப்பு. தாம் செய்ய போகிறதை அறிவிக்கும் தேவன். உங்க வாழ்க்கையில கூட என்னென்ன நடக்க போகிறது என்பதை கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வேதம் சொல்ற அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, செவியால் கேட்கவில்லை, இருதயத்தால் உணரவில்லை, ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 42:25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறதை இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் பார்வோன்ட்டெல்லாம் பேசுவாரா? நிச்சயமா பேசுவார். ஆண்டவர் யார் யார்ட்டெல்லாம் பேசுவார் அப்படின்னா அது பெரிய லிஸ்ட். கர்த்தர் யோனா தலைமையில ஒரு செடி இருந்துச்சா பூச்சிக்கு கட்டளையிட்டார். யோனாவை சுமக்கூடி மீனுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் தூதன் கழுதையை மறித்து கொண்டு கழுதையோட பேசுகிறார். வேதத்திலே பார்க்கலாம். சின்ன சாமுவேலோடு 5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், 5 வயது 6 வயது சாமுவேலோட கர்த்தர் பேசினார். கொலைகாரனாகிய ஒரு காலத்துல இருந்த மோசையோட ஆண்டவர் முச்செடியிலே எழுந்தவருடைய தயை ஆண்டவர் அவனோட பேசினார். அப்ப தேவன் செய்ய போகிறதை காண்பிக்கிற தேவன் என்று வேதம். ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, சோதம் குமாரா அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் அதை அழிக்க போறேன்னு சொன்னதுனால ஆண்டவர் பாருங்க, லோத்தையும் அவருடைய குமாரத்திகள் பாதுகாக்கப்பட்டார்கள். மோசைக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை காண்பித்தார். பிறகு என்னென்ன வாதைகள், தவளைகள், வேன்கள், கல்மலை, ஆடு மாடுகள், சேதம், அக்கினி, கொப்பளங்கள் எல்லாம் ஆண்டவர் காண்பித்து அங்கே செய்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்கள், அதில் உள்ள மாதுளை பழம் போன்ற இந்த டிசைன் அதெல்லாம் ஆண்டவர் அறிவிக்கிறார். அற்புதங்கள் எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். என்ன நோக்கி பார்க்கிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசுக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லுவது எதுவோ, அவர் காண்பிக்கிறது எதுவோ அதை தான் நான் செய்கிறேன்னு இயேசு சொல்லுகிறார். குருடரை இவர் தொட்டு சுகமாக்குறது போல காண்பிக்கிறார், போய் தொட்டு சுகமாக்க. குஷ்டரோகிக்கு அற்புதம், திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்க பண்ணுவது போல பார்த்து அதை செய்கிறார். இதான் எனக்கு காண்பிப்பது எதுவோ அதையே நான் செய்கிறேன். அப்போ அறிவிக்கிற கர்த்தர். இன்னும் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு பிசினஸ் லாஸ் கிட்டத்தட்ட 14 வருஷம் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஏமாற்றப்பட்ட சூழல்ல ஆண்டவர் லாபத்தை எப்படி சம்பாத்தியம் பண்ணி வாதுமை மர பட்டைகளை உரித்து போட்டு அங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெருக்கம் உண்டாகும். வரி உள்ள ஆடுகள், புள்ளி உள்ள ஆடுகள் வெவ்வேறாக பிரித்து மகா பெரிய புருஷன் ஆனான். பிசினஸ் உடைய சீக்கிரட்டை ஆண்டவர் அறிவிக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவார். வேலை காரியங்களை சொல்லுவார், மைனூட்டான காரியங்கள், பிரசிலைகளை ஞானத்தின் ஆவியாக நிரப்பினார். அப்ப நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு பிசினஸ் சீக்கிரட்டை காண்பிக்கிறார். ஒருதேகா எப்படி அந்த ராஜாங்கிறது வேற யாரும் இவன் மருமனாக போற ராஜா யார், ஏதோ ஒரு அகாசுருன்னு அந்த கொலை செய்யப்படுவதற்கு உள்ள சதி திட்டங்களை காண்பித்து அவன் சொல்லி கொடுக்குறான். கடைசியில் அந்த அகாசுரனா இவருக்கு மருமகனா மாறுகிறார். எலிசாவுக்கு சத்ருனுடைய தந்திரங்க சீரிய ராஜா பேசுகிறத ஆண்டவர் இவனு எலிசாவுக்கு காண்பிக்கிறார். இந்தந்த பகுதியிலாம் அவன் பாளையரங்கம் மாறும். பவுலுக்கு தேவனுடைய ரகசியங்களை வனாந்திரத்துல இருக்கும் பொழுது பவுலுக்கு ரகசியங்கள் ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தை அறிவிக்கிறார். 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க. ஸோ தேவன் செய்ய போகிறதை காண்பிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க சந்ததிகளை பத்தி 10 சந்ததியானாலும் காண்பிப்பார். ஆபிரகாம்ல இருந்து கிட்டத்தட்ட 10 சந்ததிக்கு தாண்டி எகிப்து 400 வருடங்கள் கழித்து எகிப்திலிருந்து புறப்படுவார்கள். ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். அடிமைப்படுவார்கள் நான் ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
மோசேக்கு அவங்க விடுதலை செய்யப்படுவதை காண்பிக்கிறார். குடும்பத்தாருடைய விடுதலையை தேவன் காண்பிக்கிறார். இப்ப அறிவிக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தேவன்கிட்ட நீங்க கேளுங்க, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல, அவர் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது? அது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவரை தொட்டு உணரக்கூடிய அளவிற்கு அவ்வளவு அருகாமையில் உள்ள ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில ஒரு கடன்களை அடைக்க அந்த வழி செய்வோம், வியாதிகளை சுகமாக்க கற்றுக் கொடுப்போம், பிள்ளைகள் விடுதலை பெற, பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். என்னை கேளும், ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை சொந்தமாகும், எப்படி எதை வாங்கணும், எப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கே நீர் அறிவிக்க கூடுமானார். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை ஆகிய எங்களுக்கு அப்பா பிதாவே என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரம் உள்ள பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே நீ சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி. உடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் பாதுகாப்பதற்காக எங்களை உயர்த்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.